மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ஸ்டெப் ஸ்டாண்டு. செடி க்ரோ பேக்லாம் வைக்கிறதுக்கான டூ ஸ்டெப் ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம கொடியும் மேலே ஏற்றி விடுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்கிற ஸ்டாண்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மொத்தம் வந்து மேலே 3 பெரிய செடி வச்சுருக்கு, கீழே வந்து 2 பெரிய செடி வச்சுருக்கு, 2 குட்டி செடி வச்சுருக்கு. மொத்தம் 7 செடி வந்து இதுலேயே அகாமடேட் ஆகிடுச்சு. இல்லைனா இது மாடி ஃபுல்லாக நம்மளுக்கு லைனாக அடுக்கி வச்சு ஃபுல்லாக அது கீழெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் பெரிய டாஸ்க்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறது வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த மாடலை வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி கொடியை வந்து நம்ம மேலே ஏற்றி விட்டுட்டு இந்த கயிறு கட்டியிருக்குலையே அதில் வந்து படர விடலாம். கொடியெல்லாம் படர விட்டோன்னா நம்மளுக்கு இடமும் வந்து உங்களுக்கு அதிகமாக செலவாகாது. சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஸ்பேஸ் தான் ரொம்ப ப்ராப்ளம். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து 2 ஸ்டெப் இருக்கும். கீழே இருக்கிற ஸ்டெப்லேயும் நம்ம வச்சுக்கலாம், மேலே இருக்கிற ஸ்டெப்லேயும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல வெயிட்டும் தாங்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி. இது வந்து ஒயிட்டு, இது வந்து ரோஸு, இது வந்து ரோஸ்மெரி, இது வந்து சங்குப்பூ செடி கொடி. இது அப்படியே மேலே ஏற்றி விட்டுருக்கு. இது வந்து கற்பூரவள்ளி, இது வந்து ரோஸ், இது வந்து உங்களுக்கு ரெட் கலர் செம்பருத்தி செடி. இந்த மாதிரி நம்ம எந்த செடி வேணுமோ, உங்களுக்கு எந்த லைக்கிங், உங்களுக்கு எந்த செடி வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த செடியை நீங்கள் வைக்கலாம். நல்ல தொட்டி கூட பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய தொட்டி தான் வச்சுருக்கேன். எவ்வளோ நாளும் அக்காமடேட் பண்ணிக்கலாம். பெரிய இதெல்லாம் இருந்துக்காங்க, வெயிட்டெல்லாம் நல்லா தாங்குது. நீங்கள் ஒட்டி நீங்கள் அந்த பிளாஸ்டிக் சொல்யூஷன் போட்டு ஒட்டிட்டா இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ஒட்டிட்டு நீங்கள் வந்து அந்த டேக் இருக்கு இல்லையா, அதை வாங்கி நம்ம இது பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு உண்டான ஜாயின்ட்ஸு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாடல் நல்லாயிருக்கா இல்லை வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்கள் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.